அரை வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயம் சேர்த்தா போதும். இப்போ வாழைக்காய் வந்து நான் அரை வெக்காடாக வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் நம்ம வந்து வாழைக்காய் வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவி போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், வதங்கி வருது பாருங்கள். குடமிளகா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது குடமிளகா. லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன், நான் அதை சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா கருவாட்டு குழம்பு வாழைக்காயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.